வெல்கம் டு சார்ட் பார்வை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாப் பேட்டர்ன். நம்ம அதனால் வரைக்கும் டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு சார்ட்டில் எங்கெங்கே கிடைக்குது, எந்தெந்த ஸ்டாக்கில் இருக்கிறத பார்த்து நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து டபுள் டாப் பேட்டர்ன். டபுள் டாப் பேட்டர்ன் இது ஒன்றும் இல்லை. நம்ம டபுள் பாட்டம் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இப்போ புல்லிஷ் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது சேம் வைஸ் வெர்ஸா தான் டபுள் டாப் பேட்டர்ன். ஒரு ஸ்டாக்கு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அது எப்போ ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய பேட்டர்ன் தான் டபுள் டாப் பேட்டர்ன். மார்க்கெட் பீரிஷ் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத காமிக்கும். சேம் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆக போகுது, இனிமேல் ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு செல் சிக்னல் மாதிரி நமக்கு கொடுக்கும். இப்போது இதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே டபுள் டாப்னு நம்ம பார்த்துருப்போம். மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கும். ஒரு ஸ்மால் ஹை வைப்பாங்க, செகண்ட் பாட்டம் வைப்பாங்க, தென் அகைன் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகும்போது நமக்கு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடைக்கும். சேம் அதே இதை வைஸ் வெர்ஸா பண்ணி பார்த்தோம்னா டபுள் டாப் பேட்டர்ன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கும். ஸோ சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுப்பாங்க. அகைன் மறுபடியும் அந்த அப் ட்ரெண்ட் மூவ் ஆகி இந்த லாஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போகும்போது நல்லா செல் சிக்னலாக மாறிடும். ஸோ இந்த பிரேக் டவுன் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னா, இந்த நெக்லைன் பிரேக் பண்ணணும், அப்போ தான் நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகும். சேம் வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். செல் வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ட்ரேடில் என்ட்ரு ஆகணும். சப்போஸ் பிரேக் அவுட் இல்லைன்னா நமக்கு ட்ரேட் கிடையாது. என்ட்ரி எக்ஸிட் சேம் அதே தான். பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து டாப்புக்கு மேலே, டபுள் பாட்டம் வந்து பாட்டம் கீழே வைப்போம், இது டாப்புக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அண்ட் டார்கெட் வந்து மினிமம் 5% வச்சுக்கலாம். அடுத்து பேட்டர்ன் எவ்வளோ தூரம் ஹைட்டு போயிருக்கோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இது ஸ்மால் எக்ஸாம்பிள் பாருங்கள். மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்காங்க, போயிட்டு ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க, ஒரு நெக்லைன் வச்சுருக்காங்க, அகைன் ஒரு புல் பேக் ஆகிருக்காங்க. சேம் ஃபஸ்ட் டாப் எங்கே இருக்கோ அதே இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவலில் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு பேரிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இல்லை பொதுவாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, இயர்லியாக என்ட்ரி ஆகக்கூடாது. சேம் வால்யூம் கரெக்டாக பார்க்கணும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் என்ட்ரி ஆகணும். அதேமாதிரி எல்லா எம்ஷேப்பும் டபுள் பாட்டம் ஆகாது. ஸோ நம்ம இதனால் வரைக்கும் டபுள் பாட்டம் தான் அதிகமாக பார்த்தோம். இனி வரக்கூடிய வீக்ஸில் வந்து ஃபுல்லாகவே நம்ம டபுள் டாப் பார்க்கலாம். ஸோ நம்ம இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்த ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. உங்களை ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு நீங்கள் எந்தனாலும் ஸ்டாக்கை என்ட்ரு ஆகும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.